Hi everyone. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒரு 75 மார்க் 90க்கு சொல்றேன். அப்ப 100க்கு 85 மார்க் எடுக்கிறது எப்படின்னு நம்ம பாத்தறலாம். இல்லைங்க சார் எனக்கு ஒரு 100க்கே 75 போதும்னாலும் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ புக் பேக் 1 மார்க் 15 இருந்து 16 வரைக்கும் வந்துடும். நீ புக் பேக் 1 மார்க் படி 5 மார்க் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 7மே எழுதிடலாம். காலையிலே போட்டுட்டேன். பட் இருந்தாலும் அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ மேத்தமேட்டிக்கல்னால் நான் கொஞ்சம் கொடுத்துருப்பேன், அதை விட கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதையாவது போட்டு பாருங்கள். ஸோ 6லேருந்து 7 எழுதலாம். அதுதான் 7 எழுத முடியும். பட் ஒரு சிலர் இன்டெக்ரல் படிக்க மாட்டீங்க, இந்த 3rd சாப்டர் படிக்க மாட்டீங்க, அதனால் 6 எழுதிடலாம். பட் இன்டெக்ரலும் நான் சொல்கிறது படிச்சிங்க 7 எழுதிடலாம். 2 மார்க் வந்து 6 எழுதிடலாம். நான் கஷ்டமாக கேட்டால் 5 எழுதிடலாம். நான் கொடுத்தது படித்தாலே போதும். ஓகே, 5 மார்க்ஸ் எக்ஸசைஸ் 1.1. ஸோ இதெல்லாம் நான் காலையிலே சொல்லிவிட்டேன். 1.1 1.3 கண்டிப்பாக பாஸ் பண்ணணுன்னா இது நீ போட்டுரு. சாப்டர் 2ல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் இதையாவது போடியா. 2.2ல் லாகரிதம் ஈஸி. 2.8ல் 2 சம். சாப்டர் 3ல் 3.3ல் 4th சம் நேப்பியர் ஃபார்முலா. சாப்டர் 4ல் இந்த சம்ஸ் மட்டும் பாருங்கள். மேத்தமேட்டிக்கல். ஸோ சாப்டர் 3 4லேயே அவ்வளோலாம் கிடையாது. மேத்தமேட்டிக்கலில் 8 சம் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 5ல் 5.2ல் 4 சம் விட்டுறாதையா, 2 சம் இதில் போட்டுறியா. 5.4ல் 6th சாப்டரில் 5 சம்மு பார்த்துட்டு 4 சம் தான். சாப்டர் 7 8 கொஞ்சம் கொடுத்துருப்போம். பட் சாப்டர் 7லையுமே ஃபேக்டர் தீரம் வந்துடும். 7.3 7.2ல் ஒரே ஒரு சம்மு, ஸ்கியூ மேட்ரிக்ஸ் ஒரு சம்மு, லாஸ்ட் இந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டூ பண்ணுறது. சாப்டர் 8ல் தீரம் வந்துடும். மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் 4F. 8.2ல் கோப்லானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுலேயுமே ஒரு 5 மார்க் வந்துடும், இதுலேயும் ஒரு 5 மார்க் வந்துடும், எல்லாத்துலேயுமே ஒரு 5 மார்க் வந்துடும். சரிங்களா? சாப்டர் 9ல் இந்த ஒரு இது மட்டும் பார்த்தா போதும். சாப்டர் 10ல் 1 2 3 4 5 எப்படி ஒரு 5 12 சம் இருக்குமா. இந்த 12 சம்மி நீ தரவாக போட்டிங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? எனக்காக போட்டுப்பார். சாப்டர் 11ல் படிக்க முடிஞ்சவங்க படிங்க. பட் 4 சம் எக்ஸாம்பிள் ஒரு 4 சம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 12th சாப்டர் எல்லாருமே போடுங்க. பெய்ஸ் தியரமில் இந்த 7 சம் பார்த்துட்டு போனால் போதும். 12.3ல் 6வது சம் மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிளில் இந்த 3 பாருங்கள். ஸோ 12th சாப்டரில் கண்டிப்பாக 1 வரும், எழுதிடலாம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அப்போ 7 5 மார்க்கும் எழுத முடியும். 6ங்கிறது ரேர் கேஸ். அந்த இன்டெக்ரல் விட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1 1.1 1.2 1.3 என்ன இருக்குது. 1.1ல் சாதா சம்ஸ், 1.3ல் வந்து சாதா சம்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. டொமைன் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் கேட்பான். ஸோ அதனால் 2 மார்க் 3 மார்க் இதில் ஒன்று வந்துடும், எழுதிடலாம். இதில் தரவாக இருங்க. அடுத்த சாப்டர் 2ல் வந்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா 2.11 இண்டிசஸ் ஈஸி ஒன்றுமே கிடையாது. அது போட்டுருவீங்களா. 2.5ல் ஃபஸ்ட் ஒன். 2.4ல் சாதா கால்குலேஷன்ஸ் தான். ரூட் எடுக்கிறது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 5 சம். 2.2ல் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்இக்வாலிட்டி கேட்டுருவாங்க, அதை சால்வ் பண்ணி போடணும். ஸோ இதை மட்டும் அது பாருங்கள். சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2ல் ஃபஸ்ட்டு சம் மட்டும் பாருங்கள். அது எப்படி டிகிரி ரேடியனா கன்வெர்ட் பண்ணுறது அது மட்டும் பாருங்கள். சாப்டர் 4ல் 2 மார்க் 1 3 மார்க் 1 வரும். 6 ஏன் போட்டிருக்கேன்னா 6ல் 2 மார்க் 1 3 மார்க் 1 வந்துடும். எக்ஸாம்பிள் 4.17 4.20 4.21 பார்த்துரு. என்னன்னா 4.1 வேண்டாம் இந்த தடவை. ஃபேக்டோரியல் போன வருஷம் கேட்டுட்டாங்க. ஆனால் இந்த 3 சம் மட்டும் பார்த்துரு. 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது பார்த்துரு. பனானா சம் அதெல்லாம் பார்த்துரு. இந்த ஃபஸ்ட்டு 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NPR கண்டுபிடிக்கிறது. 4.3ல் 3 சம்மு, எக்ஸாம்பிளே 3 சம். அவ்வளோதான், கம்மியான சம்ஸ் தான். சாப்டர் 5ல் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். 5.2ல் 3 சம் தான். 5.3ல் அந்த 8 8 6 6 5.4லேயும் 3 சம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு 5th சாப்டர் ஒன்றும் அவ்வளோ கடினம் கிடையாது. பாருங்கள், சாப்டர் 7 8 அல்வா மாதிரி இருக்க சாப்டர்னால் இதுதான். 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதுனா இது. சாப்டர் 7.1 வந்து நம்ம 10th படித்தது தான். ஸோ ப்ரூஃபு கண்டுபிடிக்கிறது அது. எக்ஸாம்பிளில் இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். 7.2 இது வந்து சாரஸ் ரூல் கேட்பாங்க. 7.16 17 இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்து 7.2ல் டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியணும். அது தெரிஞ்சிங்கன்னா இது போட்டுடலாம். 7.4ல் முக்கியமான சம் எதுனா ஃபஸ்ட்டு 2 5 6 கண்டிப்பாக வரும். பட் ஆனால் எல்லாமே நான் சொன்னதெல்லாம் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 7.32 27 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்பாங்க, இல்லைனா 5th 6th கேட்பாங்க. ஸோ 5th 6th கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். 8th சாப்டரில் 8.1ல் 4 சம் தான். அது எல்லாமே சின்ன சின்ன தீரம். 8.2ல் வந்து அவ்வளோலாம் இல்லை, பர்பண்டிகுலர் அதுதான் கேட்பாங்க. 8.3ல் டாட் ப்ராடக்ட் தெரிஞ்சாலே இது போட்டுடலாம். ப்ரூஃப் சம்ஸ் கேட்பாங்க. 8.4ல் கிராஸ் ப்ராடக்ட் தெரிஞ்சு போட்டுடலாம். ஒன்றுமே கிடையாது, ஒரு 1.5 மணி நேரம் இருந்தால் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அடுத்த சாப்டர் 10 சாதா பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் செயின் ரூல் தெரிஞ்சால் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். 10.2ல் இந்த சம்ஸ். 10.7 எக்ஸாம்பிள் பார்த்துங்க. 10.3ல் சாதா செயின் ரூல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். சாப்டர் 12ல் 12.1ல் சாதாரணமாக 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சம்மே பாருங்கள் நான் கொடுத்தது. 12.3ல் 4 சம்மு, 12.2ல் ஒரு 4 சம்மு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியே இருக்குது. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம்.
ஆனால் நான் ஏன் 5 கொடுத்துருக்கேன்னா ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இப்போவும் கூட நீங்கள் 75 மார்க் எடுக்கலாம். சார் இதில் ஏதாவது 2 சாப்டர் விட்டுட்டோமாலாம் கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்ததே கம்மி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் தான் கொடுத்துருக்குறேன். மீதி 4 சாப்டர் விட்டுட்டேன். சரியா, இதுக்கு மேலே கம்மி பண்ணி படிக்கிறது 75க்கு மேலே எடுக்கணும். கண்டிப்பாக இது படித்தா போதும், சூப்பராக எழுதலாம். இதுலேருந்து தான் வரப்போகுது. அண்ட் யாருக்கு தெரியும் 6 2 மார்க் 3 மார்க் கூட வந்துடும். அண்ட் 5 மார்க் 7 வந்துடும் நினைக்கிறேன். ஓகேவா, படிச்சுங்க. தேங்க்யூ.